எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த சீப்ல மாட்டின முடி மாதிரி இருக்கு. இந்த ஒவ்வொரு முடியா எடுத்த எப்ப அந்த ஸ்டீப்பை கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அவ்வளவு கச 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 கசன்னு இருக்கு இந்த குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது. முக்கியமா பஞ்சாயத்துக்கு காரணம் நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். பட் அதுல என்னென்ன விஷயமெல்லாம் அதை எப்படி பாக்குறது அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகுது. ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க வர்றாங்க. ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பாத்துக்கலாம். அங்கிட்டு வர்றதுக்கு நீ சார்ஜ் போட்டுக்க, இங்கிட்டு நீ வர்றதுக்கு சார்ஜ் போட்டுக்க. அதுலயும் ரொம்ப தெளிவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வழியா வரக்கூடிய எல்லா ஷிப்புக்கும் டோல்ஸ் கலெக்ட் பண்ண போறது இல்ல. அந்த கார்கோவோட வேல்யூ பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட் நோக்கி ஓமனும் ஈரானும் நகர்றாங்க. ஓகே, ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த அக்ரிமெண்ட் ஓமனுக்கு எங்களுக்கு நடுவில் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணிட்டோம்னு நீங்க கன்சிடர் பண்ணிடாதீங்க. அது எங்க இருந்து அந்த பஞ்சாயத்து எங்க இருந்து வருதுன்னா, ஜூன் மாசம் ட்ரம்ப் சொன்ன மாதிரி எங்க அசட் எல்லாம் க்ளோஸ் பண்ண அசட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி யூஎஸ் மார்க்கெட் கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணி அந்த சாங்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எங்களை மறுபடியும் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அமெரிக்கா. அப்பதான் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி நாங்க முழுசா ஓபன் பண்ணுவோம் அப்படிங்குது. அதாவது இவங்க ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட் நகருது. ஆனா ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து ஃபுல்லா ஓபன் ஆகல. அதுக்கு யூஎஸ் வந்து இந்த விஷயங்களை அந்த ஜூன் மாசம் கொடுத்த டிமாண்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஈரான் சொல்லுது. சரி, ட்ரம்ப் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்க இப்போ வந்து ஒரு செமி நெகோசியேஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆனா ஈரான் மேல இன்னும் அதிகமான சாங்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து எக்கனாமிக் ப்ரெஷர் கொடுத்து அவங்க பணியை வச்சு நாங்க ஓபன் பண்ண வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க ட்ரம்ப் அவர் சொல்றாரு. அப்புறம் அங்கிட்டு இருந்து மறுபடியும் இங்கிட்டு வந்தோம்னா, எங்களுக்கு அமெரிக்காவுக்கு நடுவில் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் டைரக்டா எதுவும் நடக்கவே இல்லை. மீடியேட்டர்ஸ் தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ட் கான்வர்சேஷன் எதுவுமே நடக்கல அப்படின்னு ஈரான் சொல்லுது. இவங்க மறுபடியும் யாரா அந்த மீடியேட்டர்னு பார்த்தா மறுபடியும் அது ஓமன். ஓமன் கேட்டா எங்களுக்கு ஈரானுக்கு நடுவில் மறுபடியும் அக்ரிமெண்ட் ஓரளவுக்கு டீல் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு. இது இவங்க எல்லாம் என்னன்னா, இவங்க எல்லாம் தனித்தனியா சேர்ந்து சதி பண்றாங்களா, இவங்க எல்லாம் ஒட்டுக்க ஒரு கூட்டு சதியில் இருக்காங்களா? என்னமோ மாட்டிட்டு இருக்கிறது இந்தியா தான். 85% பெட்ரோலை க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கு விலை ஏறுமா, இன்னைக்கு விலை ஏறுமா, பெட்ரோல் பங்க்ல விலை குறைக்க முடியுமா, குறைக்க முடியாதா, ஆயில் நிறுவனங்கள் எப்ப ப்ராஃபிட்டுக்கு போறது, டெய்லியும் லாசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா தான் இது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சைனா கூட என்னன்னா பக்கத்துல ரஷ்யா நோண்டி ஆயில்ஸை வாங்கிடுறான். நம்ம அங்க பக்கம் போனோம்னா இவன் மறுபடியும் யூஎஸ் வந்து நான் உங்க மேல டாரிஃப் போறேன், நம்மளுக்கு டாரிஃப் டீல் சைன் ஆகல அப்படின்னு அவன் வேற அங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த கச்ச 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 கச்சன்னு இருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நாள் இந்த சீப்பை கிளீன் பண்ணி நம்ம எத்தனை நாள்ல மறுபடியும் இது நீட்டா தலை சீவ போறோம்னு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி இது இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் போலதான் தெரியுது. ஆனா ஒரு பாயிண்ட் வந்து இங்க நீட்டா கிளியரா இருக்கு. ஏன் க்ரூட் ஆயில் வந்து மிகப்பெரிய அளவுல மறுபடியும் ஸ்பைக் ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப்போடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணுது. மறுபடியும் மிலிட்டரி எஸ்கலேஷன், மிலிட்டரி ரீதியான எஸ்கலேஷன் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து பேசல. அவர் பேசுறதெல்லாம் வந்து எக்கனாமிக் ப்ரெஷரை மறுபடியும் கிரியேட் பண்றதுதான். எக்கனாமிக் ப்ரெஷரை கிரியேட் பண்றது. ஏன்னா மிலிட்டரி எஸ்கலேஷன்ல ஒரு பிரயோஜனம் நடக்குது இது வரைக்கும். அது அவரும் பார்த்துட்டாரு, உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு. மேலும் மேலும் அந்த மிலிட்டரி எஸ்கலேஷனை பொறுத்த வரைக்கும் அது பின்னடைவு தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் இந்த மிலிட்டரி எஸ்கலேஷன்னால அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும், அட்வான்ஸ் டெக்னாலஜியை ஈஸியா கையாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மற்ற நாடுகளுக்கு ஈரான் காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ஆல்ரெடி அந்த லீக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம லாஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தளவாடங்கள் வந்து பெரிய அளவுல கம்மியாயிருச்சு, பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இதுல எது உண்மை எது பொய்ங்க தாண்டி ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு மிலிட்டரி எஸ்கலேஷன் இல்லாம வெறுமன எக்கனாமிக் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது, ஒரு மினிமம் நெகோசியேஷன்ல மூவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் மார்க்கெட்ஸ் வந்து பெரிய அளவுல கிராஷ் பண்ண வைக்காம ஒரு நீட்டா போயிட்டு இருக்கு. பாப்போம் மறுபடியும் ரொம்ப கூட அளவுல கம்மியாயிருச்சுன்னு ஏதாச்சும் பேசினாலும் பேசுவார். இன்னும் விற்கிறதுக்கு அவர்கிட்ட வெஞ்ச் லெவல் ஆயிரம் மிச்சம் இருக்கு. ஓகே, சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சார்ட் அவுட் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம டெய்லியும் பேஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்ல அன்றாட ஒரு நிகழ்வா இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை தாண்டி இன்னும் நம்ம உன்னிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்கிட்ட சைடு பிரான்ச் போட்டு இந்த ஹவுதிஸ் அமைப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க பஞ்சாயத்து, அவங்க இன்னைக்கு நாங்க
ட்ரோனை விட்டு 2 இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஹவுதிஸ் கிளைம் பண்றாங்க. அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தீ பிடிச்சிச்சு, எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சவுதி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அங்கிட்டு ஒரு கச்சகச்சான்னு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கச்சகச்சாலாம் எப்போ கிளியர் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஓவராலா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் இப்போதைக்கு பங்குச்சந்தைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சங்கடமா பார்க்கப்படுது. இதை தாண்டி மேஜர் செட்பேக் அப்படின்னு சொன்னா குளோபலா அப்படின்னு பார்த்தோம்னா வேற எதுவும் பெரிய அளவுக்கான மறுபடியும் இந்த டாரிஃப் இஷ்யூஸ் அங்கங்க நோட்டுறாரு ட்ரம்ப். பட் அது இன்னும் முழு வடிவம் பெறட்டும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி அவசரப்பட்டு தான் 166 பில்லியன் டாரிஃபை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. அதுலயும் இன்னும் 66 பில்லியன் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முனிமல் ட்ரம்ப் கொஞ்சம் தெளிவா தான் அல்லது பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ஏன்னா நவம்பர்ல அவருக்கு மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. இஸ்ரேலுக்குமே அவங்களோட நாட்டில் எலெக்ஷன்ஸ் இருக்கு. சரி, அது பார்ப்போம். இது போக இன்னைக்கு வந்து நிறைய டேட்டாஸும் வருது. ஹோம் சேல்ஸ் டேட்டா இதெல்லாமே யுஎஸ்ல வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு சாயங்காலம் யுஎஸ் மார்க்கெட்டினுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். ஓகே. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேல தான். ஆனா அதை விட முக்கியமான விஷயம், நாளைக்கு 4 மணிக்கே, நாளைக்கு 4:00 மார்க்கெட் முடிஞ்ச உடனேயே நம்மளுக்கு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துரும். அதனால நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதனால நாளைக்கு சாயங்காலம் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணும்பொழுது தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து கரெக்டா க்ளோஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பஞ்சாயத்துல இருக்கிறோம். மறுபடியும் அதுல இன்ஃப்ளேஷன் டேட்டா ஏதாச்சும் முன்ன பின்ன வந்துருச்சுன்னா சிக்கலா போயிடும். இப்போ வரைக்கும் ஒரு 4.55 வரைக்கும் வரலாம், ஒரு லைட்டா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்கு. பட் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஸ்பைக் ஆயிருச்சுன்னா, ஏன் லைட்டா தான் இன்க்ரீஸ் ஆகும். இடையில கொஞ்ச நாள் க்ரூட் ஆயிலோட விலை இறங்கி இருந்தது பார்த்தோம் நம்ம. இதனால அந்நிய செலாவணி கையிருப்பும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எனிவே இந்த தடவை இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது அதிகபட்சம் ஒரு 4.55 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ அதுக்கு மேல இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அது நெகட்டிவா பார்க்கப்படும். சரி, இது போக இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, அது ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசக்கூடிய டாபிக்கான்னு தெரியல. ஏன்னா பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். பார்லிமெண்ட் செஷன்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய பில்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான்னு சொல்ல முடியாது, ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய, உதாரணத்துக்கு அந்த செக்யூரிட்டி மார்க்கெட் கோட் 2025, ஃபைனான்சியல் பில் 2026, இன்சால்வன்சி அண்ட் பேங்கரப்சி பில் 2026, அப்புறம் அந்த டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026, கார்பெட் லா 2026, இந்த மாதிரி நிறைய பில்ஸ் வந்து பங்குச்சந்தைகள்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பில்ஸ் தான். ஸோ இது பார்லிமெண்ட் செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அது தனியா நம்ம பேச வேண்டிய ஒரு டாபிக். பட் இந்த என்னென்ன மாதிரி இந்த பில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் பொழுது நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு ரீட்ஸ்க்கெல்லாம் இப்போ டாக்ஸ் ஃபீசிபிலிட்டி, அந்த ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளாக இருக்கு. ரீட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. ஸோ அதை பத்தி நம்ம தனியா நம்ம பேசலாம். ஓகே. ஸோ இது போக இந்திய பங்கு சந்தைகள்ல மிகப்பெரிய அளவுக்கான ரிசல்ட்ஸ், நாளைக்கு நிறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வருது. பட் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நீ நம்ம அடுத்த மெயின் ஃபோக்கஸ் இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் தான். அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த க்ரூட் ஆயிலோட விலை என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2-3 நாளா கோல்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. பட் வந்து இது மறுபடியும் புல் மார்க்கெட் நோக்கி நகருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ அவசரப்படாம மூவ் பண்ணுங்க. எப்பவும் போல ஹெட்ஜிங் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே, அது ரொம்ப முக்கியம். எப்பவும் போல நம்ம வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்வியஸ்லி இங்கப்பா வேல்யூஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னத்த மூவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 24,658 அதுதான் வந்து பிரைமரி சப்போர்ட். அந்த ஒரு வேல்யூல தான் காலையில இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 732, அது பக்கத்துலயும் கூட போல. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலயும் கூட அந்த கன்சாலிடேஷன் ஜோனு, அப்புறம் அந்த பிரைமரி சப்போர்ட் 24,658 மார்னிங் ஓப்பன் ஆன உடனே அதை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்டாரே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அங்கிருந்து புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் டிஃபெண்ட் பண்ணி வந்த புல்ஸ்னால பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த புல் மூமெண்டம் கிரியேட் பண்ணவே முடியல. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல அவங்க போகவே முடியல. பிரைமரி சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க புல்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. அதுவுமே க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 24,658 அதை சுத்தியே தான் க்ளோஸுமே ஆல்மோஸ்ட் 24,662. இது நேற்று க்ளோஸ்க்கும் பெரிய அளவுக்கான மேத்தமேட்டிக்கல் டிஃபரன்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணல. ஸோ ஆப்வியஸ்லி இந்த க்ளோஸை
பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்கலா வேல்யூஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 நாள் ஆச்சு நம்ம அந்த குறிப்பிட்ட பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதாவது 24,778 பொசிஷனல் ஹடல், 24,532 புல் மார்க்கெட்டினுடைய அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ரெண்டு வேல்யூக்குள்ள மட்டும் தான் ஓவரால் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 10 நாளைக்கு மேல வந்துட்டு இருக்கு. நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 778 பொசிஷனல் அந்த 750 760 ரேஞ்சுகள் வந்து அங்கிருந்து பியர்ஸ் அப்படியே மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வருவாங்க. கீழே ஒரு 550 560 அந்த ரேஞ்சுகள் வந்துச்சுன்னா மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த பொசிஷனல் ஹார்டலோ அல்லது அந்த புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 532 பிரேக் ஆனா தான் ஃபர்தர் மூவ். இந்த ரூப்புக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கணும் 10 நாளா. அதனால ஆல்மோஸ்ட் இன்ட்ராடே வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லாம தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. க்ளோஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்கலா நேற்று வேல்யூஸ்க்கும் இந்த வேல்யூக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதே 24,732 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல 24,778 பொசிஷனல் ஹடல், 24,962 25,028 எல்லாம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பொசிஷனல் ஹடல் வந்து 25,282. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 24,928 862 832. பிரைமரி சப்போர்ட் 24,658. இந்த பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா 24,532 24,488. அதுக்கு கீழே கடல் 24,268. அதுக்கும் கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 24,028. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 24,632 558 அண்ட் 428. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பேசலாம். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ண மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் லோடாக இருக்கட்டும். அதுக்கு முன்னால இந்த பேங்க் நிஃப்டி என்ன பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறத பேசுவோம். நம்ம பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. எப்படி நிஃப்டியில் வந்து அந்த பிரைமரி சப்போர்ட்ல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்களோ இவங்களும் அதே மாதிரி தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 58,032க்கு மேல நிக்க முடியல. அதுக்கு மேல அவங்களால புஷ் பண்ண கூட முடியல. ஆக்சுவலா பிரைமரி சப்போர்ட் 57,962 கீழே அந்த பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல 57,882. அதுக்கு மேல முடிப்புனா கீழே முடிப்புனாதான் அப்படிங்கறத இன்னைக்கு பஞ்சாயத்தாவே இருந்துச்சு. அந்த மறுபடியும் அந்த ஸ்விங்கோடைய எண்ட் பாயிண்ட் 57,882 பிரேக் பண்ணி அதுக்கு கீழே தான் 860 ரேஞ்சுகள்ல அதே நீங்க பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அந்த நிப்டியில பாத்தீங்கன்னா 658 பிரைமரி சப்போர்ட் 662 க்ளோஸ் பண்றாங்க. இங்க 882 பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் 860 க்ளோஸ் பண்றாங்க. ஸ்லைட்லி எட்ஜ்ல தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவுமே ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 57,932 அதுதான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல 58,222 58,788 59,128 59,762 இதெல்லாமே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். 87,882 அதுதான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் மந்த்லி சப்போர்ட். அதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 57,332 56,772 56,212. ஸோ இதெல்லாம் வந்து பேங்க் நிப்டினுடையது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஓஐ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பிரி. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். எக்ஸ்பிரி ஒன்று கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் வந்து இன்னும் 2 பேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸை 2 பேருமே கவர் பண்ணிட்டான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் மட்டும் தான் 2 பேர்த்துக்கிட்டே இருக்கு. அட்டாக் பொசிஷன் 2 பேருமே கேர்ஃபுல்லா இருக்காங்க. 2 பேரும் கவர் பண்ணிட்டு டிஃபென்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பேங்க் நிஃப்டிலையுமே டிஃபென்ஸ் மட்டும்தான் இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் 2 பேர்த்திட்டையும் கிடையாது. அதுவும் சொற்பமாக தான் வச்சிருக்காங்க டிஃபென்ஸுமே. ஸோ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இண்டிகேட்டிவ் ப்ரைஸை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதை ஒருட்டு பேசிடலாம். இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2-3 நாள் டைம் கேள்விப்பட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக இப்போ இந்தியன் பங்குச்சந்தைகள் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறது இந்த சிஏஎஸ் அப்படிங்கிறதான். அந்த சிஏஎஸ் இஷ்யூ பற்றி நம்ம நிறைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அஃபிஷியல் க்ளோஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாம பிளைண்டா ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செல்லர்ஸ் அது ட்ரேடர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய இஷ்யூஸ். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப்பா என்ன பண்றாங்கன்னா இந்த சிஸ்டத்தை ரோல் ஓவர் பண்றதுல ரோல் பேக் பண்றதுல செபிக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. ஸோ இந்த சிஸ்டம் ரோல் பேக் ஆகும் அப்படின்னு யாராச்சும் ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அதை தயவு செஞ்சு கருத்தில் கேட்டுக்காதீங்க. ஏன்னா இந்த சிஸ்டத்தை ரோல் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு துளியும் கூட தோணல. ஒரு 10 ட்ரேடர்ஸ்
முதல்ல ட்ரேடிங்ல வந்து 93% பேர் லாஸ் ஆகுறாங்க. என்னமோ 90% ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிற மாரியும், இந்த சிஸ்டத்த கொண்டு வந்ததுனால எல்லாரும் லாஸ் பண்ண மாரியும், அதனால இந்த சிஸ்டத்த ரோல் ஓவர் பண்ணியே ஆகணுங்கிற மாரியும் இங்க செபிக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. இங்க செபிக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. ஸோ செபி வந்து இந்த ஆ சிஏ சிஸ்டத்த மறுபடியும் ரோல் பேக் பண்ணிருவாங்க. மறுபடியும் திரும்பி எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. அத அவங்க தெளிவா செபியே சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஆ வாபஸ் வாங்குன்னு பேசாம, அதுக்கு எப்படி மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறத நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். எனிவே இண்டிகேட்டிவ் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ட வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறதுல வந்து நெறைய பேத்துக்கு குழப்பம் இருக்கு. இண்டிகேட்டிவ் பிரைஸ்னா என்ன? அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு பேசிருவோம் நம்ம. முதல்ல வந்து சிஏ சிஸ்டம் பத்தி நம்ம நெறைய பேசியிருக்கோம். சிஏ சிஸ்டத்துல என்னன்னா, அந்த ஆக்ஷன் டைம்ல பை ஆர்டர்ஸ் விழுகும், செல் ஆர்டர்ஸும் போடுவாங்க. பை ஆர்டர்ஸும் போடுவாங்க, செல் ஆர்டர்ஸும் போடுவாங்க. ஓகே. இந்த பை ஆர்டர், செல் ஆர்டர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா அந்த 3:30 மணிக்கு ஃபைனலா என்ன ஆகும்னா, 3:30 மணி ஆன உடனேயே இந்த பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் வந்து எந்த பிரைஸ்ல அதிகமா மேட்ச் ஆயிருக்கோ, அந்த பிரைஸ அஃபிஷியல் குளோஸா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த 3:15க்கு முடியக்கூடிய குளோசிங் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 100 இருக்கலாம். ஆனா, அதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன்ல அதிகமான பை ஆர்டர், செல் ஆர்டர் மேட்ச் ஆகக்கூடியது ரூ. 150ல மேட்ச் ஆயிருந்ததுன்னா, திடீர்னு அஃபிஷியல் குளோஸ் அப்படிங்கிறது 150 இருக்கும். அப்ப ரூ. 100ல லாஸ்ட் ஆர்டர் பிரைஸ் 3:15க்கு இருக்கும். ஆனா, அஃபிஷியல் குளோஸ் ரூ. 150க்கு இருக்கும். இதுதான் மிகப்பெரிய கேப். இதுதான் இந்த கேப் வந்து இதனால தான் உருவாகுது. ஏன் ரூ. 100 குளோசிங் பிரைஸ் வச்சுட்டு அதுக்குள்ள எப்படி ரூ. 150க்கு அதிகமான விலைய இவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ். அத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய அளவுல கால அக்குமுலேட் பண்ணிட்டு, நிஃப்டில இருக்கக்கூடிய முக்கியமான ஹெவி வெயிட்ஸ மட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது, அவங்க அதிகமான விலையில அஃபிஷியல் குளோஸ புஷ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ, அதனால தான் இந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுவும் எதுவரைக்கும் பாசிபிள்னா, நெறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள போகாத, வெறும் லிக்விடிட்டி கம்மியா இருக்கிற வரைக்கும் பாசிபிள். நெறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள போகும்பொழுது, அந்த அளவுக்கு அது புஷ் பண்றது சிரமமான விஷயம். ஆனா, இப்போ இந்த இண்டிகேட்டிவ் பிரைஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த 3:15லிருந்து 3:30 வரைக்கும் பிளைண்டா விடாம இந்த ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகுது இல்லையா? இந்த பிளேஸ் ஆகுறத வச்சுட்டு, இந்த டைம்ல குளோஸ் ஆனா, எந்த வேல்யூ அஃபிஷியல் குளோஸா இருக்கிறதுக்கான எஸ்டிமேட் அப்படிங்கிறது தான் இண்டிகேட்டிவ் பிரைஸ். அதாவது ஒரிஜினல் அஃபிஷியல் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த சிஎஸ் ஆக்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு 3:30 மணி வாக்குல தெரியும். ஆனா, அதுக்கு முன்னாடியே இந்த ஒவ்வொரு செகண்டும் விழுகக்கூடிய ஆர்டர பேஸ் பண்ணி, இந்த விலையில அஃபிஷியல் குளோஸ் இருக்கலாம் அப்படிங்கிற இன்டிமேஷன் தான் இந்த இண்டிகேட்டிவ் பிரைஸ். அப்போ அது கரெக்ட்டா தானே இருக்கும். அது வந்து அந்த பிரைஸ் ஒட்டி தானே அஃபிஷியல் குளோஸ் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க தான் இல்ல. ஏன்னா, 3:29 வரைக்கும் 3:29 வரைக்கும் பெரிய ஆர்டர்ஸ் யாரும் போடாம இருந்தாங்கன்னா, அந்த இண்டிகேட்டிவ் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு ரூ. 100 இருக்கலாம். ஆனா கரெக்ட்டா 29 ஒரு 50 செகண்ட்லயும் கூட ஒரு பெரிய ஆர்டர் ஹையர் பிரைஸஸ்ல விழுகும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நிமிஷம் கூட அந்த அஃபிஷியல் குளோஸ் அப்படிங்கிறது மேல போகலாம். ஆனா இருந்தாலும் என்னன்னா, நம்ம கண்ண மூடிட்டு பிளைண்டா அ அ மூவ் பண்ணாம, நம்மளுக்கான ஒரு சின்ன வெளிச்சமா இந்த இண்டிகேட்டிவ் பிரைஸஸ் இருக்கும். எந்த விலையில அதிகமா ஆர்டர் விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டிவ் பிரைஸஸ் ஈஸியா இருக்கும். ஸோ முதல்ல வந்து கண்ண மூடிட்டு இருட்டுக்குள்ள நடந்தோம். இப்போ கொஞ்சம் கண்ண தொறந்துட்டு ஒரு மெழுகுவர்த்தி வச்சுட்டு நடக்கிற மாரியான ஒரு விஷயம் தான் இந்த இண்டிகேட்டிவ் பிரைஸ். அப்ப இந்த செகண்ட் மார்க்கெட் குளோஸ் ஆச்சுன்னா, இது அபிஷியல் குளோஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அந்த எஸ்டிமேஷன் தான் இண்டிகேட்டிவ் பிரைஸ். அது அபிஷியல் குளோஸ் கிடையாது. அதுக்கான எஸ்டிமேஷன். நம்ம ஒரு கடைசி பில் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு எஸ்டிமேட் பில் வாங்குவோம் இல்லையா? அப்புறம் அந்த எஸ்டிமேட் பில் வாங்குனதுக்கு அப்புறமும் நம்ம நெகோஷியேட் எல்லாம் பண்ணி, இதுதான் ஃபைனலா விலைன்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு பில் போடுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த எஸ்டிமேஷன் பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லும்னா, ஓ! இவ்வளோ செலவாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த இண்டிகேட்டிவ் பிரைஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸு, ஆ பிஓசி கான்செப்ட்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டார்கெட்டுக்கு முன்னாடி அப்பப்போ மினிமம் எக்ஸிட் ஆயிக்கிறது நல்லது. ஒன்ஸ் ஆகஸ்டோடைய மந்த்லி எக்ஸ்பைரி நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, சிஏ சிஸ்டத்துக்கு பழகிருவோம் அண்ட் வி வில் கம் அப் வித் நியூ ஐடியாஸ், நியூ கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஏன்னா, இந்த பங்குச் சந்தை பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்துள்ளது. பலதரப்பட்ட இன்வெஸ்டர்களை பார்த்துள்ளது. பலதரப்பட்ட ட்ரேடர்களை பார்த்துள்ளது. பலதரப்பட்ட சேஞ்ச்களையும் பார்த்துள்ளது. 1, 2 சேஞ்ச் எல்லாம் கிடையாது. 1008 சேஞ்சுகள் இது பார்த்திருக்கு. ஆ வீக்லி எல்லா எக்ஸ்பீரியும் ஒரே எக்ஸ்பீரி டேல மாத்துனதுல ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா,
ஒரு காலகட்டத்துல பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணினதே பங்கு சந்தையில ஒரு வாரம் கச்சகச்சன்னு தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் பழகும், எல்லாமே பழகும், இதுவும் பழகும். நம்ம இதையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா அதை ஹேண்டில் பண்றதுக்கு எப்பவும் போல டிசிப்ளினா ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.